வெல்கம் டு ஃபோர் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம மெயின்ஸ் லெவல் பேங்க் எக்ஸாம் சிலபஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூடியூப்லேயே நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப்ல ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ், அதாவது சாட் ஜிபிடி, ஜெமினி, இதை கூட இந்த பண்ணிக்கலாம். அந்த ஃபனாலிட்டி பேஸ் பண்ண சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஓகே, டேட்டா அனாலிசிஸ் சொல்லி மெயின்ஸ் லெவலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபனல் டிஐ, கேண்டில்ஸ்டிக் டிஐ, ஸ்கேட்டர் அண்ட் பபுள் டிஐ, ட்ரையாங்கிள் டேட்டா இன்டர்பிரேஷன் டிஐ, அடுத்து சன் பேஸ்டு டிஐ, சன்பர்ஸ்ட் டிஐ, குமுலேட்டிவ் டிஐ, அடுத்து ஃப்ளோ சார்ட் டிஐ, கேம்ஸ் அண்ட் டோர்னமெண்ட் டிஐ, லீவிங் அண்ட் ஜாயினிங் டிஐ, மேக்ஸிமா அண்ட் மினிமா டிஐ, ராஃபிள் கிராஃப் அண்ட் வாட்டர் ஃபால் சார்ட் டிஐ, நெட்வொர்க் அண்ட் டிஐ, லாஜிக்கல் டிஐ. இதுல நான் கொண்டு வர பார்க்குறேன் சில சிலபஸை. ஓகே, என்னால் முடிஞ்சதை நான் கொண்டு வர பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த டாபிக் வந்து யூடியூப்ல நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலே வந்து இதுக்கான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபோர் எஜுகேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. ஓகே, ஃபோர் எஜுகேஷன் யூடியூப் சேனல் அண்ட் நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் சில கண்டென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்கேன், யூஸ் பண்ணுங்க. அடுத்து டிஏல வந்து என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ கேட்பாங்க. பெர்சன்டேஜ் வச்சு டிஏ கேட்பாங்க, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு டிஏ கேட்பாங்க, ஆவரேஜ் வச்சு டிஏ கேட்பாங்க, ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் வச்சு டிஏ கேட்பாங்க, மிக்சர் அலிகேஷன் வச்சு டிஏ கேட்பாங்க, ஏஜஸ் வச்சு டிஏ கேட்பாங்க, பார்ட்னர்ஷிப் டிஏ, டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி டிஏ, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிஏ, எஸ்ஐசி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டிஏ, டைப்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி டிஏ, ட்ரெயின் போட் அண்ட் ஸ்டீம் பர்மிடேஷன் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டி மென்ஷன். இந்த டாபிக் வந்து அரித்மெட்டிக் ப்ராப்ளமாகவும் கேட்கலாம், அரித்மெட்டிக் ப்ராப்ளமாகவும் கேட்கலாம் அண்ட் டிஏஆவும் கேட்கலாம். ஓகே, அவ்வளவுதான் மெயின்ஸோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்க டேட்டா இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கீங்க. மெயின்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ், ஃபனலு, கேண்டில், ஸ்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த அரித்மெட்டிக் டாபிக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு மெயின்ஸ் லெவலில் கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகே, அட்வான்ஸ் மட்டும்தான் இதுல வந்து இருக்கு. ஓகே, மித்தபடி கண்டென்ட் அதே சேம் தான், கொஞ்சம் கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஹையா இருக்கு. ஓகே, அதை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆப்டிடியூடுக்கான குவான்ஸ்க்கான சிலபஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகே, அதில் இந்த வீடியோவில் நான் மெயின்ஸில் ரீசனிங்கும் மேக்ஸையும் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸையும் நான் கொண்டு வரேன். கோடட் சிலாஜிசம் அண்ட் ரிவர்ஸ் சிலாஜிசம். சிலாஜிசம் நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம். அதில் கோடட் கேட்டாங்க, இல்லை ரிவர்ஸ் கேட்டாங்க, அது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். அது மாதிரி இன்இக்வாலிட்டி, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கேட்டாங்க. இது நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இதற்கான வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது அதை கோடட்னு கேட்டாங்கன்னா அது மெயின்ஸ் லெவல். பிளட் ரிலேஷன் ப்ரிலிம்ஸில் பார்த்துருப்போம், அதில் கோடட்னா மெயின்ஸ் லெவல். இல்லை டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், அதில் கோடட்னு பார்த்தீங்கன்னா இது. அதை எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏ ஹேஷ் பி அப்படின்னா ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அப்படி கோடு வச்சு எழுதி. ஓகே, இந்த இதை அப்படி டீகோட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரியஸ் ஹை லெவலாக இருக்கும். அடுத்து கோடிங் டிகோடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட்டு. அடுத்து டேட்டா சஃபிஷியன்சி, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஒன்று ஒய்யோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கணும். அப்போ நான் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 10/y, 10/5ங்கிற 2 எக்ஸ் இப்படி கொடுக்காம டேட்டாவே சஃபிஷியண்டா இல்லாம அந்த பஸ்ல சால்வ் பண்ண சொல்லி ஏ இஸ் ரைட் டு த ஒரு சர்க்குலர் பர்சன் வந்து உட்காந்துருக்காங்க, இவன் இவனுக்கு ரைட்ல இருக்கான், இவனுக்கு இடையில வந்து இவன் பக்கத்துல சி இருக்கான், இவன் பக்கத்துல யார் இருக்கான்னு கேட்க. அதாவது மொத்தம் 4 பேருன்னு கொடுத்துருந்தாதான் நீங்க நாலாவது ஆள் யாருன்னு அது சொல்ல முடியும். அது கொடுக்கல அப்படின்னா அது டேட்டா சஃபிஷியன்சி இன்சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பேசிக்கான ஃபோலோ பஸ்ல வேரியபிள்ஸ் வச்சு கேட்பாங்க. எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, பாஸ்தா, பானிபூரி, டிஷ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அது லீனியர் அண்ட் சர்க்கிள் பஸ்ல வேரியபிள்ஸ் வச்சு கேட்பாங்க, அவங்களோட வயசு வச்சு கேட்பாங்க, அது பிளட் ரிலேஷன் டேட்டா பர்த் வச்சு கேட்பாங்க. பிளட் ரிலேஷன் வச்சு கூட அந்த பஸ்ல வந்து என்ன பண்ணாங்க கேட்கறாங்க. லீனியர் அண்ட் சர்க்கிள் பஸ் பிளட் ரிலேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிங்கனாலே வரப்போகுது. அடுத்து ரோ அண்ட் ரிசல்ட் 22, 23, 24, 25 ஆட் நம்பர் ஈவன் நம்பரா அது இருந்தால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மெயின்ஸ் லெவல் பஸ்ஸில் 2 பஸ்ஸில் ஒரு நாளைக்கு வந்து நீங்க சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஹை லெவல் தான். நீங்க சாட் ஜிபிடில போட்டு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல கேட்ட பஸ்ஸில் வந்து தா அப்படின்னு சொன்னாலே அது எப்படி கேட்டதுன்னு. இது ஆல்பபெட்டைஸ் டெஸ்ட் மெயின்ஸ் லெவலில் உள்ளது, இது கிளாக் கான்செப்ட் மெயின்ஸ் லெவலில் ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க. வெல்கம் டு ஃபோர் எஜுகேஷன். இந்த சேனலோட ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெயின்ஸ் லெவல்ல குவான்ஸ் ரீசனிங் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கு.